ரேவதிக்கும் தங்கராஜுக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய முறை பிரச்சனை வந்திருக்கு. அவங்க எப்போவுமே இந்த விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணது கிடையாது. மதி, மலர், ரேவதி 3 பேரும் பேசிகிட்டு இருக்கையில் தங்கராஜ் அடிக்கடி அடிப்பார் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. பட் அதை பற்றி அவங்க டீப்பாக பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயமே. யாரும் யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ரேவதியும் மதியும் பேசிகிட்டு இருந்தாங்க. மலருக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி பழக்கம் இல்லை. ஏன்னா பாக்யராஜ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசல அப்படின்னாலும் மலரை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறாங்க நம்ம பாக்யராஜ். மலர் பாக்யராஜ் நல்லா பார்த்துக்கிறாருங்கிறதுனால தான் அது பெரிய ஆறுதலாக இருந்து அந்த வீட்டில் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. பட் ரேவதிக்கும் அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அமையலை. எல்லா விதத்துலேயுமே குற்றம் கண்டுபிடிக்கிறது, சமைக்கிறத தவிர வேறு எதுலேயுமே ரேவதி கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான். அவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க வேலைக்கு போகிற அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது எதையுமே மைண்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை. ரேவதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாக்யராஜை தவிர வேறு யாருமே பெருசாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. மதியம் மலரும் பேசினா தப்புன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு பொண்ணை இப்படி சொல்லிக் கொடுக்குறதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ கூட சொன்னாங்க இன்னும் 2 நாள் இங்கே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு. ஆனால் யாருமே அவங்க சொல்கிறத கன்சிடர் பண்ணலை. பாக்யராஜ் எவ்வளோ பேசினாலும் அது வேஸ்ட்டு, வெறும் வாய் வார்த்தை தான் அப்படின்னு தான் நம்ம ராகவனும் பேசிட்டாரு. எவ்வளவோ சொன்னார், ரேவதி இங்கே தான் இருக்க போகிறா, அவளை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு. ஆனாலும் ரேவதி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணமும் ராகவன் பேசின விதம் தான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் சும்மா விட்டாரா அப்படின்னா அங்கே ஒரு பாடம் எடுத்தார். இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு ரேவதியை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. ஏதோ ரேவதி தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. மேபி ரேவதி தங்கராஜ் கூட நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மதிக்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ கேவலமான விஷயத்த செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் சொன்னாங்க. அதை கூட புரிஞ்சிக்க தெரியல தங்கராஜுக்கு. எல்லா விதத்துலையுமே அவர் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னும் அவரோட மைண்ட் செட்டு. சுரேஷ் போலீஸ் வேலையில் இருக்காரு அப்படின்னாலும் கூட தங்கராஜ் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறது எல்லாமே அவரோட திமிருக்கு காரணம். ரேவதி கிட்ட அட்வைஸ் பண்ணி ரூமுக்கு அனுப்பிடுறாரு. ரூமுக்கு போனவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க 2 பேரும் பசிக்குதுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஏண்டா தாத்தா வீட்டில் நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு. இல்லைம்மா சாப்பிடல, ப்ளீஸ்மா சாப்பிடலாம் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி தரணி கேட்டுகிட்டே இருக்காரு. இளவரசி நீ தான் தாத்தா வீட்டில் சாப்பிட்டல, அப்புறம் ஏன் வேணும் சாப்பாடுன்னு கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தையும். அதுக்கப்புறம் ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு ரேவதி எந்திரிச்சு கீழே வராங்க. அப்போது தங்கராஜ் ரொம்ப கட்டுப்பாக உட்காந்துட்ருக்காரு. ரேவதி கிச்சனுக்கு போகிறத பார்த்துட்டு ஹே ரேவதி இங்கே வா அப்படின்னு கோவமாக கூப்பிடுறாரு. இவர் இப்படி கூப்பிட்டா நம்ம போகணுமா அப்படின்னு யோசிச்சு ரேவதி போய் கிச்சனில் குழந்தைங்களுக்கு சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் கூப்பிடுறாரு. ஆனாலும் ரேவதி காதில் வாங்காத மாதிரி இருக்காங்க. என்ன அமைதியாகவே இருக்கா, ஒருவேளை நம்ம கூப்பிட்டது அவள் காதில் விழுக்கலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு எந்திரிச்சு கிச்சனுக்கே போகிறாரு. ஏய் காதை காட்டு அப்படின்னு. ஏதாவது இயர்பட்ஸ் இது போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் நான் கூப்பிட்டது உனக்கு காதில் விழலை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன தான் கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உன்னை தான் கூப்பிட்டேன்னு தெரியலையா, ரேவதி அப்படின்னு தானே கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. ரேவதின்னு மட்டும் கூப்பிட்டுருந்தா வந்திருப்பேன், வாமா போமான்னு பேசியிருக்கலாம். என்னமோ அதிகாரமாக கூப்பிடுறீங்க, அங்கே என்ன சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, ரேவதியை நல்ல விதமாக பார்த்துப்பேன், ரேவதிக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறி காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே வந்த உடனே உங்கள் அதிகாரத்தை திமிரை காமிக்கிறீங்க அப்படின்னு. நான் என்னடி அதிகார திமிரை காட்டிட்டேன், ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதான் கூப்பிட்டேன் அப்படின்றாரு. ஓ மறுபடியும் கோச்சிக்கிட்டு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்தேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. எனக்கும் தாண்டி பசிக்குது அப்படின்றாரு. சரி உங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறேன் அப்படின்னு. ஆமாம் என்ன சமைக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைங்க உப்புமா கேட்டாங்கன்னு. அவங்க உப்புமாலாம் கேட்டிருக்க மாட்டாங்களே அப்படின்றாங்க. எனக்கு அது ரொம்ப ஈஸி, அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுடுவேன் அப்படின்னு. அப்போ எனக்குன்னு குழந்தைங்களே சாப்பிட்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இவ இப்படியெல்லாம் பேச மாட்டா, அவங்க அண்ணன் பேசின திமிரில் தான் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ட்டு தங்கராஜ் கடுப்பாக போயிடுறாரு. போகட்டும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தான் இவங்களை பழகணும், விதவிதமாக சமைச்சு போட்டு பழகினது நம்மளோட தப்பு அப்படின்னு நம்ம ரேவதி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாங்க. இப்போது தங்கராஜ் போயிட்டு சோஃபாவில் அமைதியாக உட்காடுறாரு. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நம்ம ஈஸ்வரிக்கு மட்டும் சாதம் வச்சுருக்காங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாவும் தயிரும் வச்சுருக்காங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. இது என்ன நைட்டில் தயிர் வச்சுருக்கிற அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இந்த நேரத்தில் என்னால் எதுவும் சமைக்க முடியலத்த, நீங்கள் உப்புமா சாப்பிட மாட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக என்ன இருந்தாலும் வயசானவங்களாச்சேன்னு சாதம் வச்சேன், வேணும்னா பழைய ரசம் இருக்குது நீங்கள் சமைச்சது, அது வேணால் கொடுக்கவா அப்படின்றாங்க. இல்லை நான் தயிரே சாப்பிட்டுக்கிறேன்னு. நைட்டில் தயிர் வேண்டாமா அப்படின்றாரு. பரவாயில்லடா பரவாயில்ல, ரசத்துக்கு பதில் இது பெட்டர் அப்படின்னு சொல்லி அதையே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. வயசானவங்க பிள்ளைங்க கொஞ்சம் கூட யோசித்து சமைச்சு கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அதுக்காக தான் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னும் போது தரணி பார்த்துட்டே இருக்காரு.
இங்கே பாருங்கள், பிள்ளைங்க முன்னாடி தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்குன்னு ஒரு சுயமரியாதை வேணும் அப்படின்றாங்க. தரணி பார்த்துட்டு, தரணி நீ போட உள்ள அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு. சரி சரி சாப்பிட்டு எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லி அமைதியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. தரணி சொல்கிறாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம், அப்பா இனிமே அம்மாவை நீங்கள் அடிச்சிங்கன்னா அம்மா நான் இளவரசி 3 பேருமே தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம், இனிமேல் நீங்கள் அடிக்கவே கூடாது, அப்படி அடித்தா நான் மாமா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அவர் மிரட்டுறாரு, ஓடி போயிடுறாரு தரணி. இருந்தாலும் நம்ம ரேவதி வந்து இந்த விஷயத்த ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, இப்போவே தரணி கேட்க ஆரம்பிச்சிட்டான், தயவு செஞ்சு பிள்ளைங்க முன்னாடியாச்சு என்கிட்ட சத்தமாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரேவதி ரூமுக்கு போயிடுறாங்க. நீ சாப்பிடலையான்னு கூட ஒரு வார்த்தை நம்ம தங்கராஜ் கேட்கவே இல்லை. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்ருப்பா போல இருக்குது அப்படின்னு அவராகவே புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ரூமுக்கு போகிறாரு. பிள்ளைங்க 2 பேரும் நல்லா தூங்கியிருக்காங்க. ரேவதி கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மைண்டில் அவர் இருக்காரு. பக்கத்தில் போயிட்டு அவங்க தலைமுடியெல்லாம் வருடி விட்டுட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நான் பயங்கர கோவமாக இருக்கேன், தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி புருஷனையே இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. அப்படி தான் பேசுவேன், என்ன இப்போ அப்படின்னு ரேவதி கோவப்படுறாங்க. ரேவதி நீ பேசுறது ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, அப்படிதான் பேசுவேன், நம்ம ரூம்குள்ள நடக்கிறது எதுவும் யாருக்கும் தெரிய போறது இல்லைங்கிற தைரியத்துல தானே நீங்க என்னமோ என்னை உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி எங்க பில்டப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு. இல்ல ரேவதி, நான் உன்னை அடிச்சிட்டேன், அதனால நீ வருத்தமா இருக்க, சமாதானப்படுத்தலான்னு அப்படின்றாங்க. ஓ, சமாதானப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ரொமான்டிக்கா பேசிட்டா போதும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க. இல்ல ரேவதி, நீ ஏன் என்னை அசிங்கப்படுத்துற அப்படின்னு. இங்கே பாருங்கள், சும்மா எதையாவது பண்ணிவிட்டு சமாதானப்படுத்துகிற பேரில் அசிங்கமாக பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. தங்கராஜுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அமைதியாக போய் சேரில் உட்காந்துக்கிறாரு. இங்கே பாரு, நான் உன்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அன்பாக பேசினேன் அப்படின்னு. பரவாயில்லைங்க, நீங்கள் ஒன்றும் என்னை சமாதானப்படுத்த தேவையில்லை, நான் சமாதானமும் ஆக மாட்டேன் அப்படின்றாங்க. நீ ஏன் சமாதானம் ஆக மாட்டேன்? ஏன் உங்கள் வீட்டில் இருந்து 2 முறை வந்து கூப்பிட்ருக்கேன், நான் அந்தளவுக்கு இறங்கி வரவே மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், எந்த தைரியத்தில் நீ போய் உன் வீட்டில் உட்காந்த அப்படின்னு கேட்குறாங்க. என் அண்ணன் இருக்கிற தைரியத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உனக்கு உன் அண்ணன் யாருமே வேண்டாமா அப்படின்னு. ஆமா, என் அண்ணன் எனக்கு 10 பேருக்கு சமம். அவன் அதாவது எங்க அண்ணன் வந்து எப்பவுமே எனக்காக மட்டுமே யோசிக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன இருந்தாலும் புருஷன் வீட்டில் போய் ரேவதி வாழ்த்துன்னு சொன்னப்போ கூட என் அண்ணன் எனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. எங்க அப்பா மானம் மரியாதை கௌரவம்னு சொல்லி தான் என்னை உங்க கூட அனுப்பி வச்சிருக்காரு. இப்பவும் சொல்றேன், திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நான் சொன்னனே அதுக்காக திருப்பி சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதை மனசில் வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் திரும்பவும் என் மேலே கை பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அதுவும் சுரேஷ்கிட்டேயே கொடுப்பேன், அவனே வந்து உங்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, நீ கோவத்தில் எதேதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. தெரியுது இல்லைங்க கோவமாக இருக்கேன்னு, தயவு செஞ்சு என்னை வந்து பேச வைக்காதீங்க, அமைதியப்படுத்தி தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும், 3வது மனுஷங்களுக்கு எப்படி இடம் கொடுக்கலாம் இடையில? எதுக்காக நானும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருந்ததை மதி கிட்ட சொன்ன நீ அப்படின்னு கேட்குறாங்க. மதி சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்க பேசுறீங்கன்னா மதி கிட்ட சொல்ல தானே செய்வேன். எங்க அப்பா அம்மா பத்தி உங்களை நம்பி தான் ஒரு விஷயம் சொன்னேன், அவங்க அப்படிதான் பண்றாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்லயும் அதே நடக்கிறதுனால உங்களுக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும், அதுக்காக நான் சொன்னேன். அது அப்படியே போய் எங்க அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்தீங்க, அது ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு. நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறதோ இல்லை நான் மதி கிட்ட சொல்கிறதோ உங்களுக்கு தப்பாக தெரியுதுல்ல. இப்போதாங்க உங்களோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு புரியுது. இதுக்கு மேலே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க போகிறேன். மதி வேலைக்கு போகிறா, அதனால புருஷனை மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவளோட வேலையை பறிச்சிங்கள. இப்போ நான் சொல்கிறேங்க, எங்கள் அண்ணன் கிட்ட நான் ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டேன், நான் வேலைக்கு போக போகிறேன், எங்கள் அண்ணன் எனக்கு வேலை வாங்கி தரதா சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ரேவதி அப்படின்னு. ஆமாம், எங்கள் அண்ணன் வேலை பார்க்குற அந்த பேங்க்லேயே ஏதாவது பேசிக்காக ஜாப் கிடைக்குமான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அது சம்மந்தமாக வேலை கிடைச்சா நான் போயிடுவேன், இல்லாட்டினா டீச்சிங் லைனில் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதியை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு தங்கராஜ். என்ன நினச்சிட்டு இருக்க நீ, கல்யாணமாகி 2 பிள்ளையை பார்த்துட்டு இப்போ வேலைக்கு போக போறியா அப்படின்னு. வேலைக்கு போகிறதுக்கோ படிக்கிறதுக்கோ வயசெல்லாம் முக்கியம் இல்லைங்க, தைரியம் தான் முக்கியம். எனக்கு அந்த தைரியம் இருக்குது, என்னால் முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக நான் வேலைக்கு போக தான் போகிறேன். உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்து வந்து நின்றுட்டுருக்க மாட்டேன். அதுக்கு மேலே உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்படின்னு. உங்கள் அம்மாவையும் பிள்ளைங்களுக்கும் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கேட்க வேண்டாம். இத்தனை நாள் நீங்கள் எப்படி இதை எதையுமே கண்டுக்காமல் மேலோட்டமாக பார்த்துட்டு போவீங்களோ அதே போல் இருந்துக்கோங்க. என் பிரச்சனையை என் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதி
ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைங்கன்னு எடுத்துக்கிட்டா நம்ம 2 பேரும் தானே பேரண்ட்ஸு, நீங்களும் நானும் சரிசமமாக அவங்களுக்கு தேவையானதுக்கு எல்லாத்துக்காகவும் எஃபோர்ட் போடணும். ஃபினான்ஷியலாக நீங்கள் மட்டும் போடுறீங்க, நானும் போட போகிறேன். அதே மாதிரி மற்ற எல்லா விஷயங்களில் நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேனோ அதேலையே நீங்களும் பாதி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து நல்லா நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, மதி வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் நான் அவளை வேலையை விட்டு தூக்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணினேன். இப்போ என்னடான்னா நீயும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் நடக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. ஏங்க நடக்காது அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. நடக்காதுன்னா நடக்காது தான் அப்படின்னு. அதுதான் ஏன்னு கேட்டேன் அப்படின்றாங்க ரேவதி. நீ இப்படியெல்லாம் என்கிட்ட தைரியமாக பேசுகிற ஆளே கிடையாது அப்படின்னு. ஏன் நீங்கள் என்ன பூதமா? தங்கராஜுனா அப்படியே பயந்து நடுங்கணுமா? யார் வேணா எப்படி வேணா பயப்பட்டோங்க, இனிமேல் நான் பயப்பட போகிறதில்ல. எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி மாதிரிலாம் இப்போ இருக்க மாட்டேன். நான் இல்லைனா உங்களால் இருக்க முடியாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே கூப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் காசு இல்லாமல் சம்பளம் இல்லாமல் ஒரு வேலைக்காரி வேணும், அதுக்கும் மேலே ஊர் முழுக்க உங்களை பற்றி ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுவாங்கல்ல, தங்கராஜை மதிக்காம பொண்டாட்டி போயிட்டா அப்படின்னு. அதெல்லாம் அதுலேருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க. அதே நேரம் நான் இந்த வீட்டில் இன்னமும் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என் பிள்ளைங்க தான். அதையும் தாண்டி நான் ஏதாவது யோசிக்கணும்னு நினச்சேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. தயவு செஞ்சு என் வழியில் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அமைதியாக படுத்துடுறாங்க. தங்கராஜுக்கு தூக்கமே வரல. இது எல்லாத்துக்கும் பாக்யராஜ் தானே காரணம். அவனுக்கே வேலை இல்லாட்டினா உனக்கு எப்படி அவன் வேலை வாங்கி கொடுக்குறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு பயங்கர கோவமா தங்கராஜை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. போயிட்டு சரக்கு அடிச்சதும் இல்லாமல் இதை பற்றி புலம்புறதுக்காக சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. கண்டிப்பாக குடிச்சிருப்பாரு, நம்ம குடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாரு போல இருக்கு அப்படின்னு யோசிச்சு அவர் வந்து ஃபோனை எடுக்கலை. திரும்ப திரும்ப ரிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மதி என்ன ஆச்சு, ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது மாமா தான், கண்டிப்பாக குடிச்சிட்டு இருப்பாரு, என்னை கூப்பிடுவார், இல்லைனா ஏதாவது பெணாத்துவார், அதனால தான் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அது சைலண்ட்லேயாச்சும் போடுங்க, டிஸ்டர்ப் ஆகுது இல்லை அப்படின்னு. சாரி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு சுரேஷ் ஃபோனை சைலண்ட்டில் போட்டு நல்லா தூங்கிடுறாரு. மதியம் தூங்கிடுறாங்க. பட் ரேவதி எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம மதிக்கு தோணுது. சரி மலர்கிட்ட போய் முதல்ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோன்னு போனால் அவங்க ஏற்கனவே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ரேவதியை பற்றி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. கதவை தட்டின உடனே திறந்துட்டாங்க. எப்படி உடனே திறந்துட்டீங்கன்னு கேட்டால் நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தூக்கமே வரல, ஆக்சுவலாக நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும், பட் உடனே வந்து கதவை திறப்பீங்கன்னு யோசிக்கல அப்படின்லாம். ரேவதியை பற்றி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு அவள் புருஷன்கிட்ட சொல்கிறதா சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி சொன்னால் இவங்களே வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவள் அங்கே போய் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா. கண்டிப்பாக அவள் நினச்ச மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல முடிவு, இதுதான் வந்து ஒரு பொண்ணுக்கு தேவையானது. ஒரு வேளை திடீர்னு புருஷன் என் வீட்டில் வேண்டான்னு துரத்தி விட்டுட்டாலும் கூட வேலை இருக்குங்கிற தைரியத்தில் பிள்ளைங்களையும் வளர்த்துக்கிட்டு அவங்க கண்டிப்பாக முன்னேற முடியும், வாழவும் முடியும். அவங்களோட வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி மதி ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு தெரியுது பொம்பளைங்களுக்கு வேலை எவ்வளோ முக்கியம்னு. எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், செக்அப் பண்ணணும்னு சொன்னப்போ கூட எங்கள் அப்பா சுருக்குன்னு வார்த்தை சொல்லிட்டாரு. அதனால் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது எல்லா வீட்லேயுமே பொம்பளைங்களுக்கு நடக்கிற கொடுமை தான். அவங்க காலில் அவங்க நின்னாங்கன்னா என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்காது. அதனால தான் நான் ரேவதியை வேலைக்கு போக சொல்லி தூண்டி விட்டுருக்கேன். அவள் கண்டிப்பாக அவர்கிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பாக்யராஜ் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மதியம் என்கரேஜ் பண்ணுறாங்க. எங்க நானும் வேலைக்கு போகிறேன், உங்கள் வீட்டில் பேசுகிறீங்களா அப்படின்னும் போது பாக்யராஜ் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. கவலைப்படாதீங்க, இப்போவே நான் வேலைக்கு போக மாட்டேன், ஆனால் சீக்கிரமாகவே நான் வேலைக்கு போக தான் போகிறேன், அதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. நிஜமாவா அப்படின்னு நம்ம மதி கேட்குறாங்க. ஆமாம் மதி, இதுக்கு மேலெல்லாம் நான் பொறுமையாக இருக்க போகிறதில்ல. என்ன இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் சமையல் தான் வேணும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லா ஏற்பாடுகளையும் இப்போ இருந்தே நான் அரேஞ்ச் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நான் வேலைக்கு போகிறத பற்றி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வேலைக்கு போகிறது கன்ஃபார்ம்ங்க, யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறேன், உனக்கு ஏற்ற ஜாப் ஏதாவது கிடைச்சதுன்னா தாராளமாக நீ போ அப்படின்னு தான் நம்ம பாக்யராஜ் சொல்கிறாரு. அப்போது மலர் இருந்துட்டு எங்க நான் வேலைக்கு போகிறேன்னு திடீர்னு சொல்கிறேன், நான் போட்டி போட்டுட்டு தான் போகிறேன்னு நினைக்கிறேன்னு நீங்கள் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு. இல்லை பட் என்ன காரணம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் என்ன தப்பாக நினைக்கல, ஆனால் காரணம் என்னன்னு தெரியல அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சு பார்த்தா உனக்கு வேலைக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை இல்லை, அதனால ஆசைப்படுறியோன்னு நினச்சேன் அப்படின்றாங்க. அவ்வளவுதாங்க, நீங்கள் மலரை பற்றி புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் சம்பாதிக்கிற பணம் என்ன எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே
தெரியுது. அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சு மாசம் மாசம் எப்படியாவது அதை செலவழிச்சிடுறாங்க. ராகவிக்காக நம்ம இது வரைக்கும் ஒரு பொட்டு தங்கம் கூட சேர்த்து வைக்கல. எங்க அம்மா அவளுக்கோட காது குத்துறதுக்காக வாங்கி கொடுத்தாங்களே அது மட்டும்தான் இருக்கு. மற்றபடி என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே அடகுல இருக்கு, இந்த தாலி கொடியை தவிர. அதனால தான் நான் சம்பாதிச்சு என் பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இது கூட உங்களுக்கு ஒரு வகையான சப்போர்ட் தான் பாக்கியராஜ் அப்படின்றாங்க. ஆமாங்க கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மதி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம பாக்கியராஜ் கொஞ்சம் டென்ஷனாக கிளம்பிக்கிட்டு இருக்காரு வேலைக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்டால் 1/4 மணி நேரம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இதுக்காகலாம் வண்டி ஓட்டிட்டு இருக்க, வேகமாக ஓட்டாதீங்க, பார்த்து பொறுமையாக பக்குவமாக போங்க, அங்கே வேணும்னா எக்ஸ்கியூஸ் கிட்ட கேட்டுக்கோங்க, ஒரு நாள் எல்ஓபி விழுந்தா கூட பரவாயில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் விழுகாது. பட் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி கொஞ்சம் கூட டைம் மேனேஜ் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு போகிறதெல்லாம் தப்பாக இருக்கும்ல. அதனால தான் யோசிக்கிறேன், நான் கிளம்புறேன், லஞ்சு நான் வெளியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னங்க அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம் விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியராஜ் கிளம்புறாரு. நம்ம மதிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி அவர் போகட்டும், நம்ம பின்னாடியே ஆட்டோவில் போயாச்சு, இந்த லஞ்சை கொடுத்துடலாம் அப்படின்னு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. மலர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பாக்கியராஜுக்கு தெரியாது. இப்போது நம்ம பாக்கியராஜ் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காரு. ஸ்லோவாக போக சொல்லலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாங்க மலர். இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் ஸ்பீடாக போகும்போது அவர் ஃபோனை எடுத்தாலும் அதுவுமே ஆபத்து தானே அப்படின்னு யோசிச்சு அமைதியாக ஃபோனை கையில் வச்சுக்கிறாங்க. அண்ணே அங்கே தூரமாக ஒரு வண்டி போது பாருங்கள், அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அவர் போகிற வேகத்துக்கெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதுமா, நான் மீடியமான ஸ்பீடில் இவ்வளோ தான் என்னோட ஆட்டோ ஸ்பீட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது மலருமே வந்து கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. இவ்வளோ வேகமாக எதுக்கு போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே பயத்தோட கடவுளெல்லாம் வேண்டிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவர் கண்ணுலேயே படலை அப்படின்னு சொல்லிட்டு சரி வேகமாக போனார், ரீச் ஆயிருப்பார் போல். போயிட்டு அப்படியே பேங்க் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட வேண்டியது தான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆர்வமாக போயிட்டுருக்காங்க மலர். திடீர்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் ஒரு 5-6 பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் வந்து சுரேஷ் தலையிலே ஒரு உருட்டு கட்டையால் அடிச்சிடுறா. அதுக்கப்புறமா அங்கே ஃபைட்டு கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டுருக்கு. என்ன இருந்தாலும் போலீஸ் ஆச்சு, கூட வேறு 2 கான்ஸ்டபிள் இருக்காங்க. 3 பேரும் மாறி மாறி அந்த ரவுடிங்களை அடித்து துரத்துறாங்க. அவங்க போகலை, பாக்கியராஜ் அடிக்கிறதுக்காக இன்னொருத்தர் வராரு. அப்போ தான் மலர் பாக்கியராஜ் கீழே விழுந்து கிடக்கிறதையே பார்க்குறாங்க. ஆட்டோலேருந்து இறங்கி ஓடி வந்து பாக்கியராஜ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனால் அவர் கான்சியஸ்லே இல்லை. கையில் காலில் தலையிலன்னு எல்லா இடத்துலையும் நல்ல காயம், பிளட்டாக வந்துட்டுருக்கு. அண்ணி முதல்ல அதே ஆட்டோவில் அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு சுரேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அண்ணனை அப்படின்றாங்க. அதே ஆட்டோவில் நம்ம பாக்கியராஜ் அவர் மயக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுனால ஆட்டோ டிரைவரோட ஹெல்ப்பில் நம்ம மலர் பாக்கியராஜை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கூட இருக்கிற கான்ஸ்டபிள் அப்படி இப்படின்னு அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு 3 பேரை மட்டும் பிடிச்சிட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் ஓடியே போயிட்டாங்க அடிக்கிற அடியில். இப்போது அவங்க 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காரு சுரேஷ். ஆனால் பாக்கியராஜுக்கு என்னாச்சோ தெரியல அப்படிங்கிறதுனால இவங்களை விசாரிக்காதீங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், யார் வந்தாலும் சரி இவங்களை வெளியே விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சுரேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போனதுக்கப்புறம் நம்ம பாக்கியராஜுக்கு தலையில நிறைய அடிபட்டிருக்கு. இங்க பாருங்க நிறைய பிளட் போயிருக்கு. ஸோ உடனே அவருக்கு நிறைய பிளட் ஏற்றணும். அவரோடது பி பாசிட்டிவ். அந்த பிளட்டு வந்து இங்கே இப்போதைக்கு உடனே கிடைக்காது. உங்களில் யாருக்காவது உங்கள் ஃபேமிலியில் பி பாசிட்டிவ் இருந்தால் உடனே வந்து டொனேட் பண்ண சொல்லுங்கள், அதுக்குள்ளே நாங்கள் பிளட் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சைட்லேருந்தும் நாங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணுவோம்னோ அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போது சுரேஷ்க்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, தங்கராஜுக்கு இது பி பாசிட்டிவ் தான் பிளட் அப்படின்னு சொல்லி, மற்ற யாருக்குமே பி பாசிட்டிவ் கிடையாது. இப்போ தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க, பிளட்டு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்காக. அவர் ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கீழே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உடனடியாக மாமாவோட பிளட்டு தேவைப்படுது, பி பாசிட்டிவ், உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா கீழே போய் தங்கராஜ் கிட்ட எங்கள் சுரேஷ் உங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னால் பி பாசிட்டிவ் பிளட்டு தேவைப்படுதான் அப்படின்றாங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் பாக்கியராஜுக்கு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. பட் ரேவதிக்கு தெரியாது, என்னாலெல்லாம் பிளட் டொனேட் பண்ண முடியாது, உன் தம்பி அவன் இஷ்டத்துக்கு ஃபோன் பண்ணி பிளட் கொடுக்க சொல்லி கூப்பிட்டா நான் போகணுமா அப்படின்னு. யார் என்னன்னு தெரியல, கண்டிப்பாக உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும், நீங்கள் போங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சரக்கு பாட்டில் எடுத்து உட்காந்துக்கிறாரு சரக்கு அடிக்கிறதுக்கு. எங்கள் பிளட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பிளட்டை எடுக்க முடியாதுன்னு, எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு நம்ம தங்கராஜ் வந்து சரக்கு அடிக்கிறாரு. ரேவதிக்கு கடுப்பாயிடுது. அப்புறம் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி அவர் குடிச்சிட்டாரு, அதனால பிளட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு. யாருக்குடா பிளட் அவ்வளோ தேவைப்படுது, என்னாச்சு இவ்வளோ எமர்ஜென்சியாக கேட்குற அப்படின்னு.
அக்கா நம்ம அண்ணனுக்கு தான்க்கா பிளட்டு தேவைப்படுது. ரவுடி பசங்க அண்ணனை அடிச்சிட்டாங்க. இது யார் பார்த்த வேலைன்னு தெரியல. அவருக்கு உடனே பிளட்டு கொடுக்கல அப்படின்னா உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்கிறாங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. நம்ம ஃபேமிலியிலேயே மாமாவுக்கு மட்டும்தான் பி பாசிட்டிவ், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரேவதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்சிருக்கு, அதாவது இந்த ஒரு விஷயத்துலேயே புரிஞ்சுக்கிட்டாங்க ரேவதி, தங்கராஜ் தான் ஆள் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத. சுரேஷ் என்ன ஆனாலும் சரி, அண்ணனை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பாரு, உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணு, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம ரேவதி கீழே போய் தங்கராஜோட சட்டையை பிடிச்சி, நீங்கள் தானே என் அண்ணன் அடிக்க ஆள் அனுப்புனீங்க, வேணும்னே அவருக்கு பிளட்டு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்லையே ரேவதி, புத்திசாலித்தனமாக கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு நம்ம தங்கராஜ் வந்து பயங்கர திமிரா பதில் சொல்கிறாரு. இதை போய் நீ யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நான் பின்னாடி இருக்கேன்னு என் பேர் வராமல் எந்த வித சந்தேகமும் இல்லாத அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு பயங்கர திமிரா பதில் சொல்கிறாரு. ரேவதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நிஜமாவே தங்கராஜ் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத ரேவதி எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.